வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்தியன் பிளேட்டில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீல் மேக்கர் க்ரீன் பீஸ் மசாலா. இது சப்பாத்தி, ரொட்டி, நானோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹாட் வாட்டரில் 3 கைப்பிடி அளவு மீல் மேக்கர் நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊற விடுங்க. இப்போ இது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. இதை 2-3 டைம் ரெகுலர் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ சைடில் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் லைட்டாக ஹீட் ஆன உடனே ஒரு பே லீஃப், ஒரு பட்டை, 4 கிராம், ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், ஒரு மராத்தி மொக்கு இது சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் இது சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு நல்லா அந்த வாசம் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கார்லிக் சேர்த்துக்கலாம். 6 கார்லிக் நான் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை லைட்டாக ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 3 க்ரீன் சில்லி நான் நடுவில் கீறி விட்டுருக்கேன், அதே மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கருவேப்பில் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆம்லேட் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் கலர் மாறிடும். ஆனால் அந்த அளவுக்கு அந்த குக் ஆகிருக்காது. ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணும் பொழுது உங்களுக்கு வெங்காயம் நல்லா குக் ஆகி அந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுக்கு வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நான் 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா தக்காளி நல்லா குக் ஆகி வந்துடும். தக்காளி நம்மளுக்கு இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா தொக்கு பதம் அளவுக்கு வந்துருச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக தக்காளியிலையும் போட்டுக்கலாம், இல்லை தக்காளியை ஓரமாக விட்டு சைடில் அந்த ஆயில்லையும் நீங்கள் போட்டு லைட்டாக ஒரு சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த தக்காளியோடையும் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன், 1/2 ஸ்பூன் ரெகுலர் சில்லி பவுடர் போடுறேன், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மசாலா நம்மளுக்கு நல்லா குக்காகி வர்றதுக்கு, அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குக்காகி வர்றதுக்காக நான் ஒரே 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு, அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போது நான் 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கர்ட் எடுத்திருக்கேன். இது புளிப்பு தயிர் இல்லை, ஃப்ரெஷ் தயிர். 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி மசாலாவோட நல்லா செட் ஆகிட்டு இதுவே ஒரு கிரேவி பதத்துக்கு நம்மளுக்கு இப்போ கிடச்சிடும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்ல ஒரு தொக்கு பதம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பொட்டேட்டோ நான் சேர்த்துக்கிறேன். இந்த சைஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், சின்னதாக. நீங்கள் சாப்பிடும் பொழுது அங்கங்கே அந்த பொட்டேட்டோ வரும். உங்களுக்கு பொட்டேட்டோ பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ சாப்பிட்றவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 கைப்பிடி அளவு க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஹாட் வாட்டர் இருந்தால் ஹாட் வாட்டரை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஹாட் வாட்டர் வைக்கல, அதனால் நான் மசாலாவை ஓரமாக ஒதுக்கி
இதில் நான் வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வாட்டர் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த உருளைக்கிழங்கு, கிரீன் பீஸ் இதெல்லாம் சேர்ந்து இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கர் நம்ம இதில் சேர்த்துடலாம். மீல் மேக்கர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம திரும்பவும் எடுத்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஒரு சிலருக்கு இந்த அளவுக்கு கிரேவி பதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் திக்காக சாப்பிட்ற பர்சன், அதனால் நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விடுறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காக நல்ல ஒரு மசாலா பதம் வந்துடுச்சு. இப்போ இதில் நான் கொரியாண்டர் லீஃப் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு சிலருக்கு கொரியாண்டர் லீஃப் தூவுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கொரியாண்டர் லீஃப்பில் இருக்கிற அந்த டேஸ்ட் இறங்கி அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அப்படியும் பண்ணலாம். இல்லை நீங்கள் கொரியாண்டர் லீஃப் தூவி விட்டு உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கேப் போட்டு வச்சுடுங்க. அந்த ஹீட்லேயே அந்த கொரியாண்டர் லீஃப் நல்லா அந்த மசாலாவில் இறங்கிடும். இப்போ நம்ம சப்பாத்தி, ரொட்டி, நான்கான மீல் மேக்கர் மசாலா ரெடி. இதே மசாலாவை நீங்கள் 1 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் பொழுது இதில் இருக்கிற வாட்டர் இன்னும் ட்ரை ஆகிடும். அப்போ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் திக்கான மசாலா கிடைக்கும். அதை நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடெல்லாம் நீங்கள் சைடில் தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.